சென்னையில் குற்ற பின்னணி கொண்ட இளைஞர் ஒருவர் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். 24 வயதான இளைஞர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? சென்னையில் கள்ளக்காதலினால் தடம் மாறிய இளைஞர் ஒருவர் தனது இன்னுயிரை பறிகொடுத்துள்ளார். நட்ட நடுவீதியில் அவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? சென்னை புரசவாக்கம் பார்த்தசாரதி தெருவை சேர்ந்தவர் தினேஷ் என்ற கருப்பு தினேஷ். மூலக்கடையில் வாட்டர் வாஷ் வேலை செய்து வந்த இவர் மீது வேப்பேரி, தலைமைச் செயலக காலனி ஆகிய காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஞாயிறு அன்று புரசைவாக்கம் சண்முகராயன் தெருவில் தனது நண்பர் கார்த்தி என்ற சொட்ட கார்த்தியுடன் தினேஷ் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வியாசர்பாடியைச் சேர்ந்த இமான் என்ற இமானுவல் தனது நண்பர்களுடன் அங்கு வந்தார். திடீரென யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த கும்பல் தினேஷை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வேப்பேரி போலீசார் உயிருக்கு போராடிய தினேஷை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் திங்கட்கிழமை காலை சிகிச்சை பலனின்றி தினேஷ் உயிரிழந்தார். போலீஸ் விசாரணையில் இமானுவேலுவின் மனைவியுடன் தினேஷ் முறை தவறிய உறவில் இருந்தது தெரிய வந்தது. பலமுறை இமானுவேல் கண்டித்தும் அவரின் மனைவியுடன் தினேஷ் உறவை தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இமானுவேல் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தினேஷை வெட்டி கொலை செய்துள்ளார். கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேர் தலைமறைவான நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.